நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷனில் டாட் பேடுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். அதில் நாங்கள் டாட் பேடிற்கு சென்று டாட் பேடின் யூசர் இன்டர்ஃபேஸ் எவ்வாறு இருக்கின்றது அது போன்ற சிறிய விடயங்களை பார்த்திருந்தோம். நீங்கள் அந்த செக்ஷனினை தவறவிட்டிருந்தால் அந்த செக்ஷனினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருப்பதை காணலாம். உங்களால் அதனை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அந்த செக்ஷனில் டாட் பேடிற்கு மேலதிகமாக மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று கதைத்திருந்தோம். உங்களுக்கு நாங்கள் டிராயிங் போர்டில் வரைந்து எவ்வாறு அந்த கோட் பிளாக்ஸ்களானது எக்ஸிக்யூட் ஆகின்றது என்பதை பற்றி கதைத்திருந்தோம். உங்கள் அந்த செக்ஷனினை ரெஃபர் செய்தால் உங்களுக்கு அந்த விடயங்கள் நன்றாக புரிய வேண்டும். அதன் பிறகு நாங்கள் டாட்டின் கன்சோலில் வெவ்வேறு விடயங்களை அவுட்புட் செய்து என்ன நடைபெறுகின்றது என்று பார்த்திருந்தோம். எவ்வாறு வார்த்தை ஒன்றினை பிரிண்ட் செய்வது, எமக்கு தேவையான எண்ணை பிரிண்ட் செய்வது எவ்வாறு, அது போன்ற டெக்னிக்கல் விடயங்களை டாட் பேடில் எவ்வாறு செய்வது என்று கற்றுக்கொண்டோம். ஃபைனலி நாங்கள் டாட் லாங்குவேஜின் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸுடன் வேலை செய்வது எவ்வாறு என்றும் பார்த்திருந்தோம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் என்றால் பிளஸ் மைனஸ் போன்ற விடயங்கள் டாட் லாங்குவேஜுடன் எவ்வாறு வேலை செய்வது என்றும் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் டாட் லாங்குவேஜிற்கு சிறந்த ஆரம்பம் ஒன்றினை கொடுத்துள்ளோம். நாங்கள் டாட்டில் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பற்றி முழுமையாக கதைக்கவில்லை. எமக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்களானது என்பதை மேலும் விரிவாக கற்றுக்கொள்ள போகின்றோம். நான் உங்களுடன் எந்த ஒரு அப்ளிகேஷனினையும் டெவலப் செய்தாலும் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிற்கும் மிகவும் அவசியமான ஆபரேட்டர்ஸ் சிலவற்றினை பற்றி இந்த செக்ஷனில் கதைக்கப் போகின்றோம். நாங்கள் ஸ்லைடிற்கு இப்பொழுது செல்வோம். நீங்கள் இந்த ஸ்லைடினை பார்த்தால் நாங்கள் இன்று கதைக்க போகும் ஆபரேட்டர்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் என்ற ஆபரேட்டர்ஸ் மற்றும் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்று இருக்கின்றது. நாங்கள் இவற்றினை பற்றியே கதைக்க போகின்றோம். இந்த ஆபரேட்டர்ஸ் வகைகளை இரண்டும் டாட்டிற்கு மாத்திரம் தனித்துவமான விடயங்கள் அல்ல. நாங்கள் இதனை ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்களிலும் இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ், கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் போன்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கும். அதனால் அவை பற்றி சிறந்த நாலேஜ் ஒன்றினை வைத்திருப்பது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் மிகவும் எளிதாக இருக்கும். நான் இப்பொழுது இங்கு டாட் லாங்குவேஜ் பக்கத்தில் இருந்து இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன என்று தெளிவாக விளக்குகின்றேன். நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். நீங்கள் இப்பொழுது இந்த ஸ்லைடினை பார்த்தால் இந்த ஸ்லைடுக்கு தேவையான அனைத்து டேட்டாவும் இணைக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நீங்கள் நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நோட் சிலவற்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இந்த புதிய லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்வது என்றால் மிகவும் எளிதான ப்ராசஸ் இல்லை. நீங்கள் அந்த விடயங்களை முதலில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டினை தொடர்ச்சியாக மேற்கொள்வது கடினமாகிவிடும். அது போன்ற சந்தர்ப்பங்களிலேயே இந்த பிரசன்டேஷனின் முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் நான் அந்த செக்ஷனிற்கு தொடர்புடைய தியரி பார்ட்டினை இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸில் இணைத்துள்ளேன். உங்களுக்கு தேவையானால் இந்த வீடியோவினை பாஸ் செய்து அல்லது ஸ்கிரீன்ஷாட் ஒன்றை எடுத்துக்கொண்டு அல்லது உங்கள் நோட்டினை தயாரித்து கொள்ளலாம். முதலில் டாட் பற்றி நோட்டினை தயாரித்து செல்வோம். அதன் பிறகு ஃப்ளட்டர் பற்றி நோட் ஒன்றினை தயாரித்து செல்வோம். அது போன்ற மற்றொரு விடயத்தையும் நான் கூற வேண்டும். இந்த டாட் மற்றும் ஃப்ளட்டர் செக்ஷன்களில் கதைக்கும் கோட் அனைத்தையும் இவ்வாறு ஸ்லைடில் இணைக்க முடியாது. அதனால் நாங்கள் அனைத்தையும் ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் அப்லோட் செய்துள்ளோம். நான் உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு ஜிட்ஹப் ரெபோசிட்டரிக்கு சென்று அந்த செக்ஷனிற்கு தொடர்புடைய கோட்ஸ் ரெஃபர் செய்வது என்று காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இந்த வேலையை செய்ய ஜிட்ஹப் பற்றி சிறிய நாலேஜ் ஒன்று தேவையாகும். நாங்கள் இப்பொழுது இந்த ஜிட்ஹப் என்றால் என்ன என்று ஒரு முறை பார்ப்போம். நாங்கள் அனைவரும்
இணைந்து GitHub என்றால் என்ன என்று கூகுள் சர்ச் ஒன்றினை செய்வோம். நான் எனது ப்ரௌசருக்கு சென்று GitHub என்று சர்ச் செய்கின்றேன். உங்களாலும் GitHub என்று சர்ச் செய்து பார்க்க முடியும். GitHub என்று சர்ச் செய்த பிறகு இது போன்ற அப்ளிகேஷன் உள்ளேயே செல்லும். நாங்கள் கீழே ஸ்க்ரோல் செய்து பார்ப்போம். இங்கு இந்த GitHub அப்ளிகேஷனில் இருந்து ப்ரொவைட் செய்யும் சர்வீசஸ்கள் இருக்கின்றன. நாங்கள் வாட் இஸ் GitHub என்று சர்ச் செய்வோம். உங்களால் இந்த GitHub என்றால் என்ன என்று படித்து பார்க்கலாம். நாங்கள் அனைவரும் படித்து பார்ப்போம். இந்த வாட் இஸ் GitHub என்று கொடுத்து அவர்களின் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. GitHub is an increasingly popular programming resource used for code sharing. இது என்ன கூறுகின்றது? GitHub என்பது கோட் ஷேர் செய்ய யூஸ் செய்யும் பிளாட்ஃபார்ம் ஒன்று அல்லது சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஒன்றாகும். ஃபேஸ்புக்கில் செய்வது என்ன? நீங்கள் அன்றாடம் எடுக்கும் ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் போஸ்ட் எமது நெட்வொர்க்குடன் ஷேர் செய்வதனை செய்கின்றோம். நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது எமது கோடினை ஃபேஸ்புக் அப்லோட் செய்ய முடியாது. அதனால் இந்த கோட் அப்லோட் செய்ய அல்லது எமது நெட்வொர்க்குடன் கோட் ஷேர் செய்ய இருக்கும் வெப் ஸ்பேஸ் இந்த GitHub ஆகும். அவர்கள் அதனையே இங்கிருந்து விளக்கி கொடுத்துள்ளனர். நீங்கள் இட்ஸ் a social networking site for programmers that many companies and organizations use to facilitate project management and collaborations என்பதை பார்க்கலாம். இந்த collaborations and project management என்ற இரண்டையும் அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இந்த GitHub என்பது எமது கோடினை எமது நெட்வொர்க்குடன் ஷேர் செய்ய முடியும். பிளாட்ஃபார்ம் ஒன்றாகும் என்ற நாலேஜ் மாத்திரம் இப்பொழுது இருந்தால் உங்களுக்கு போதுமானதாகும். உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் அல்லது Flutter அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்து செல்லும் பொழுது GitHub பற்றி விரிவான நாலேஜினை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த GitHub என்றால் என்ன என்று பார்த்தோம். GitHub என்பது எமது ப்ரோக்ராமிங் அல்லது எமது சோர்ஸ் கோட் அல்லது நாங்கள் எழுதும் கோட்ஸினை எமது நெட்வொர்க்குடன் ஷேர் செய்ய தயாரிக்கப்பட்ட ஃபேஸ்புக் போன்ற பிளாட்ஃபார்ம் ஒன்றாகும். நாங்கள் ஃபேஸ்புக்கில் எமது அன்றாட விடயங்களை, ஃபோட்டோஸ், வீடியோஸினை எமது கம்யூனிட்டியுடன் ஷேர் செய்கின்றோம். நாங்கள் எழுதும் கோட்ஸினை எமது கம்யூனிட்டியுடன் ஷேர் செய்யும் வசதியே GitHubல் இருந்து எமக்கு ப்ரொவைட் செய்யும் சர்வீஸ் ஒன்றாகும். GitHubல் இருந்து கோட் ஷேர் செய்வதனை மாத்திரமல்ல செய்கின்றோம். ஓவரால் Git என்பதில் இருந்து இந்த கோட் ஷேரிங்கிற்கு மாத்திரம் பிளாட்ஃபார்ம் ஒன்றினை தயாரிப்பதை மாத்திரமல்ல செய்வது. நாங்கள் உங்களுக்கு இங்கு இருக்கும் இந்த இமேஜினை பார்த்தால் GitHubல் இருந்து வெர்ஷன் கண்ட்ரோல் ஒன்றினை செய்கின்றோம் என்பது புரியும். நாங்கள் இப்பொழுது இந்த இமேஜில் வெர்ஷன் கண்ட்ரோல் பற்றி கற்றுக்கொள்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் இங்கு நண்பர்கள் 3 பேர் என்று எடுத்துக்கொள்வோம். இங்கு பாப் என்ற ஒருவர் இருக்கின்றார். இங்கு அலிஸ் என்ற ஒருவர் இருக்கின்றார். இங்கு ஜான் என்ற ஒருவரும் இருக்கின்றார். இவர்கள் இது போன்ற ப்ரொஜெக்ட் ஒன்றில் வேலை செய்கின்றார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூவரையுமே இந்த ப்ரொஜெக்டின் டெவலப்பர்ஸாக கொள்ள வேண்டும். இந்த மூவரும் இணைந்து இந்த ப்ரொஜெக்டில் வேலை செய்து கொள்கிறார்கள். இங்கு ப்ரொஜெக்ட் மேனேஜர் இருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜர் என்பவரே இந்த மூவரும் எழுதும் கோடினை செக் செய்து அப்ரூவ் செய்கின்றார். இந்த எளிமையான நாலேஜினை வைத்திருங்கள். இப்பொழுது இங்கு சிறிய பிரச்சனை வருகின்றது. இப்பொழுது இந்த மூவரும் ஒரே ப்ரொஜெக்டில் வேலை செய்கின்றார்கள். எமக்கு சாதாரணமாக ஒரே கம்ப்யூட்டர்ஸில் ஒரே ப்ரொஜெக்ட் வேலை செய்கின்றது என்று தோன்றும். அவ்வாறு இல்லை என்றால் முதலில் காலை நேரத்தில் பாப் வேலை செய்கின்றார். பாப் சென்ற பிறகு மீண்டும் அலிஸ் வந்து வேலை செய்கின்றார். மீண்டும் ஜான் வந்து வேலை செய்கின்றார். அவ்வாறே எமக்கு தோன்றும். ஆனால் அவ்வாறு இல்லை. ஒரே ப்ரொஜெக்டில் வேலை செய்ய முடியாது. அலிஸிற்கு பாப் தயாரிக்கும் கோடின் காப்பி ஒன்றினை அனுப்புகின்றார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஜானிற்கும் பாப் தயாரிக்கும் கோடின் காப்பி ஒன்றினை அனுப்புகின்றார். இங்கு பிரச்சனை ஒன்று வருகின்றது இல்லையா? அலிஸ் மாற்றிய கோட் இப்பொழுது பாபிடம் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஜான் மாற்றிய கோட்
இப்பொழுது பாப்பிடம் இல்லை. ஜான் மாற்றிய கோட் அலிஸிடம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் இதனை லோக்கலி டெவலப் செய்து செல்லும் பொழுது இந்த கோடின் ஓவரால் ஒர்க் ஃப்ளோ ட்ரக் ஆகாது என்பது புரியும். எமது மெஷினில் லோக்கலி வைத்துக்கொண்டு இதனை டெவலப் செய்து செல்லும் பொழுது எமக்கு தேவையான வெர்ஷன் கண்ட்ரோல் ஆகாது. நாங்கள் இது போன்ற ப்ராப்ளம்ஸிற்கு சொல்யூஷனாகவே இந்த ஜிட் என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்கின்றோம். ஜிட் என்ற டெக்னாலஜியானது அதனை யூஸ் செய்து தயாரித்த பிளாட்ஃபார்ம் என்பது ஜிட்ஹப் ஆகும். ஜிட் என்ற டெக்னாலஜி தயாரித்த சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கின்றன. அவற்றில் இந்த ஜிட்ஹப், ஜிட்லேப் என்பவை மிகவும் பிரபலமானதாகும். நாங்கள் மீண்டும் எமது இமேஜிற்கு வருவோம். இப்பொழுது ப்ராஜெக்டில் பாப் வேலை செய்கின்றார், அலிஸ் வேலை செய்கின்றார், ஜானும் வேலை செய்கின்றார். பாருங்கள், நான் மீண்டும் எமது வெப்சைட்டிற்கு செல்கின்றேன். நான் ஜிட்ஹப் பற்றி பார்த்த வெப்சைட்டில் இருக்கின்றேன். உங்களுக்கு இங்கு கொலாபரேஷன்ஸ் என்ற வார்த்தை இருக்கின்றது என்பது தெரியும். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டிற்கும் கொலாபரேஷன்ஸிற்கும் ஜிட்ஹப் என்ற பிளாட்ஃபார்மினை யூஸ் செய்கின்றோம். எமக்கு இந்த கொலாபரேஷன்ஸ் என்பது இங்கு தேவையானதாகும். அலிஸ், பாப், ஜான் என்ற மூவருக்கும் தேவையானது இந்த கொலாபரேஷன்ஸ் இல்லையா? எனவே எமக்கு இந்த கொலாபரேஷன்ஸ் போன்ற விடயங்களுக்கும் ஜிட்ஹப் என்ற பிளாட்ஃபார்ம் ஆனது யூஸ் செய்ய முடியும். அதாவது டீமாக எமது ப்ராஜெக்டின் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தினை மேனேஜ் செய்ய எமக்கு இந்த ஜிட்ஹப் என்ற பிளாட்ஃபார்மினை யூஸ் செய்ய முடியும். நாங்கள் மீண்டும் இமேஜிற்கு வருவோம். இப்பொழுது உங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் என்றால் என்ன என்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். எமக்கு இப்பொழுது ஜிட்ஹப்பிலிருந்து எமக்கு டீமாக கொலாபரேஷன்ஸாக வேலை செய்ய முடியும் என்பது தெரியும். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் என்றால் என்ன? உங்களுக்கு எமது ஸ்லைடினை பார்த்தால் இந்த பாப் என்ற நபரானவர் வெர்ஷன் 1 இருந்து வேலை செய்துள்ளார் என்பது தெரியும். அதன் பிறகு கோட் இன்னும் அப்டேட் ஆகியுள்ளது. அதன் பிறகு இந்த அலிஸ் என்ற நபர் வெர்ஷன் 2விற்கு அப்டேட் செய்துள்ளார். அலிஸ் சென்று கோடில் பக்ஸ் ஃபிக்சஸ் அல்லது புதிய ஃபீச்சர்ஸினை இணைத்து அந்த ப்ராஜெக்டின் புதிய வெர்ஷன் ஒன்றை தயாரித்துள்ளார். அதன் பிறகு அலிஸிடமிருந்து இது ஜானிற்கு பாஸ் ஆகின்றது. ஜானும் அலிஸ் செய்த வேலையை செய்கின்றார். பக்ஸ் ஃபிக்சஸ் அல்லது புதிய ஃபீச்சர்ஸினை ஆட் செய்து அதன் 3வது வெர்ஷனினை ஜான் ரிலீஸ் செய்துள்ளார். உங்களுக்கு எடிட்டட் பை ஜான் என்று இருக்கின்றது. அதன் பிறகு இவர்கள் இங்கு கண்டாக்ட் டாக்குமெண்ட் பற்றி கதைக்கின்றார்கள். நாங்கள் இதனை ஃப்ளட்டர் ப்ராஜெக்டாக கதைப்போம். அதன் பிறகு பாருங்கள், 3வது வெர்ஷனிலேயே இப்பொழுது இருக்கின்றது. ஜானிற்கு தவறுதலாக இந்த 3வது வெர்ஷனில் ஏதோ பெரிய எரர் வருகின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதனை ஃபிக்ஸ் செய்யவும் முடியாது. முதலில் எனது கோட் இருந்த இடத்துக்கு எனது கோடினை கொண்டு செல்ல முடியுமானால் எனக்கு இந்த பக்கினை ஃபிக்ஸ் செய்ய முடியும். இங்கு முதலில் இருந்த இடத்துக்கு கொண்டு செல்வது என்றால் இப்பொழுது நான் வெர்ஷன் 3 இருக்கின்றேன். நான் இங்கு வட்டமிட்டேன். இந்த வெர்ஷன் 3 இருந்து எனக்கு வெர்ஷன் 2விற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு வெர்ஷன் 2வில் பக் வரவில்லை, முதல் வெர்ஷனிலும் பக் வரவில்லை. உங்களுக்கு எனது இந்த வெர்ஷனினை எனக்கு மீண்டும் 3 இருந்து 2க்கு கொண்டு செல்ல முடியுமானால் அல்லது இந்த வெர்ஷன்ஸினை மீண்டும் ஆரம்ப வெர்ஷன்ஸிற்கு அல்லது பாப் தயாரித்த வெர்ஷனிற்கு கொண்டு செல்ல முடியுமானால் இது எவ்வளவு முக்கியம் என்று புரிய வேண்டும். எமக்கு இது போன்று லோக்கலி டெவலப்மெண்ட் செய்து செல்லும் பொழுது செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் எமது மெஷின் உள்ளே ஃபைல் ஒன்றினை தயாரித்து அதனை மாற்றி சென்றால் எமக்கு அதனை டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது கண்ட்ரோல் Z அழுத்தி அண்டு செய்ய முடியும் என்பது புரிந்திருக்கும். ஆனால் நினைத்து கொள்ளுங்கள், நாங்கள் 6 மாதம் பின்னால் சென்றால் இப்பொழுது இருந்த கோடினை எம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இதனை லோக்கலி டெவலப் செய்து சென்றதால் ஆகும். ஏனென்றால் எமது மெஷினிற்கு அந்த காலத்தில் இருந்த கோட் எவ்வாறு அல்லது இப்பொழுது இருக்கும் கோட் எவ்வாறு என்று ட்ராக் செய்ய முடியாது. அது போன்ற ஒன்றினையே இங்கு வெர்ஷன் கண்ட்ரோல் என்று நாங்கள் கூறப்படுகின்றோம். இந்த ஜிட்ஹப் போன்ற பிளாட்ஃபார்ம் மூலம் எமது வெர்ஷனினை கண்ட்ரோல் செய்ய முடியும். எமக்கு இங்கு இந்த ஸ்லைடில் காண்பித்தவையே செய்ய வேண்டும். எமக்கு
இப்பொழுது இருக்கும் வெர்ஷனில் பக் வந்தால் எனக்கு முன்னர் இருந்த வெர்ஷனிற்கு செல்ல வேண்டி ஏற்படும். எமக்கு அந்த வேலையை GitHub மூலம் செய்ய முடியும். ஏனென்றால் GitHubல் எமக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அல்லது வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஃப்ளோஸினை தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது உங்களுக்கு GitHub என்றால் என்ன என்ற சிறிய ஐடியா வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த GitHub என்பது இது போன்று சிறியது இல்லை. GitHub பற்றி எமக்கு நாள் ஒன்றிலும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த GitHub பற்றி வருடம் ஒன்றிலும் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு புதிய புதிய கன்செப்ட்கள் ஆட் ஆகின்றன. பிகினர் ஒருவராக உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் சீரீஸினை முன்னோக்கி கண்டினியூ செய்ய இது மிகவும் போதுமானதாகும். நாங்கள் இப்பொழுது GitHub என்றால் என்ன என்று பார்த்தோம். எமக்கு GitHub யூஸ் செய்ய அக்கவுண்ட் ஒன்று இல்லாவிட்டால் GitHub என்றால் என்ன என்று பார்த்தாலும் வேலை இல்லை. நாங்கள் GitHubற்கு சென்று எவ்வாறு GitHub அக்கவுண்டினை தயாரிப்பது என்று பார்ப்போம். இந்த URLக்கு சென்ற பிறகு இந்த வெப்சைட்டிற்கு வர முடியும். இது GitHub வெப்சைட் ஆகும். உங்களால் இதனை ஸ்க்ரோல் செய்து GitHub த்ரூ என்ன என்று தயாரிக்க முடியும், அல்லது எமக்கு என்ன யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கின்றன என்று பார்க்க முடியும். இவ்வாறு விவரங்கள் நிறைய இருக்கின்றன. இதில் ஒவ்வொன்றாக வாசிக்க தேவை இல்லை. ஆனால் உங்களால் எமக்கு GitHubல் இருந்து கொடுக்கும் சர்வீசஸ் என்ன என்று வாசித்து பார்க்க முடியும். நாங்கள் GitHub என்றால் என்ன என்று பார்த்தோம். GitHub என்பது யூசர்ஸ் அல்லது எமது நெட்வொர்க்குடன் எமது கோட்ஸை ஷேர் செய்ய முடியுமான பிளாட்ஃபார்ம் ஒன்றாகும். நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மிற்கு சென்று இப்பொழுது அக்கவுண்டினை தயாரிக்கும் முறையினை பார்ப்போம். அவ்வாறு இல்லாவிட்டால் எமக்கு GitHubல் இந்த ஃபீச்சர்ஸினை யூஸ் செய்ய முடியாது. உங்களால் இந்த github.com என்ற லிங்கிற்கு சென்றால் இந்த பேஜஸினை ஆக்சஸ் செய்ய முடியும். இங்கு உங்களால் இமெயில் அட்ரஸினை நீங்கள் என்டர் செய்ய முடியும். உங்களால் உங்கள் ஜிமெயிலுக்கு செல்ல முடியும். நான் இவ்வாறு எனது ஜிமெயிலுக்கு செல்கின்றேன். இங்கு இப்பொழுது நான் தயாரித்த டமி இமெயில் ஒன்று இருக்கின்றது. நான் இங்கு இமெயில் அட்ரஸினை காப்பி செய்கின்றேன். நான் உங்களும் இமெயிலினை தயாரிக்க தெரியும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அந்த ப்ராசஸினை ஃபாலோ செய்து ஜிமெயில் ஒன்றினை புதிதாக தயாரித்து இங்கு என்டர் செய்ய முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் இப்பொழுது யூஸ் செய்யும் ஜிமெயில் அக்கவுண்டினை இங்கு லிங்க் செய்யலாம். நீங்கள் இதற்கு முன்னர் GitHub அக்கவுண்ட் தயாரிக்காத ஜிமெயில் ஒன்றினையே இங்கு லிங்க் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த அக்கவுண்டிலிருந்து முன்னர் GitHub அக்கவுண்ட் தயாரித்துள்ளது என்று எரர் ஒன்று வரும். நான் இந்த ஜிமெயிலில் இருந்து முன்னர் அக்கவுண்ட் தயாரிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். நான் அதனை கொடுத்து இப்பொழுது புதிதாக அக்கவுண்டினை கிரியேட் செய்ய செல்கின்றேன். உங்களுக்கு இங்கு கண்டினியூ என்பதன் மேல் கிளிக் செய்ய முடியும். இப்பொழுது உங்களுக்கு இங்கு பாஸ்வேர்ட் ஒன்றினை கிரியேட் செய்ய முடியும். நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தயாரிப்பது எவ்வாறு என்று காண்பிக்கின்றேன். இங்கு பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்றால் உங்கள் பாஸ்வேர்ட் உள்ளே சிம்பிள் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸினை கட்டாயம் என்டர் செய்ய வேண்டும். பாஸ்வேர்டிற்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுப்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். கேரக்டர்ஸ் 8க்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த நியதிகளை பின்பற்றும் விதத்தில் இங்கு பாஸ்வேர்டினை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இவ்வாறு எனது பாஸ்வேர்ட் அக்செப்ட் செய்யப்பட்டது தெரியும். உங்களுக்கு தேவையானால் இங்கிருந்து பாஸ்வேர்டினை செக் செய்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த பாஸ்வேர்டினை காண்பிக்கவில்லை, ஏனென்றால் உங்களாலும் லாக் செய்ய முடியும் என்பதால் ஆகும். நான் இப்பொழுது ஜிமெயிலினை தயாரித்தேன். ஜிமெயிலினை இங்கு லாக் செய்தேன். அடுத்து நான் பாஸ்வேர்டினை தயாரித்தேன். நான் பாஸ்வேர்டினையும் இங்கு ப்ரொவைட் செய்தேன். அதன் பிறகு உங்களுக்கு இந்த ஐ குறியீட்டினை கிளிக் செய்து இந்த பாஸ்வேர்டினை செக் செய்ய முடியும். அதன் பிறகு உங்களுக்கு இங்கு கண்டினியூ என்பதன் மூலம் கிளிக் செய்ய முடியும். உங்களுக்கு பாஸ்வேர்டினை இங்கு என்டர் செய்த பிறகு பாஸ்வேர்ட் இஸ் இன் a list of passwords commonly used on other websites என்று டிஸ்பிளே ஆகின்றது தெரியும். அதனால் நான் இங்கு வேறு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டினை என்டர் செய்கின்றேன்.
உங்களுக்கு பாஸ்வேர்ட் இஸ் ஸ்ட்ராங் என்று டிஸ்பிளே ஆகியுள்ளது தெரியும். எனவே எமக்கு இந்த பாஸ்வேர்டினை யூஸ் செய்ய முடியும். இங்கு இந்த பாஸ்வேர்ட் இஸ் ஸ்ட்ராங் என்ற இடத்திற்கு வரும் வரை உங்கள் பாஸ்வேர்டினை சேஞ்ச் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் த்ரூ சென்று GitHub அக்கவுண்டினை தயாரிக்க பெர்மிஷன் கொடுக்காது. மீண்டும் நான் பாஸ்வேர்டினை செக் செய்தேன். நான் இப்பொழுது இங்கு கண்டினியூ என்பதன் மேல் கிளிக் செய்கின்றேன். உங்களுக்கு என்டர் அ யூசர் நேம் என்றது வருகின்றது தெரியும். அதாவது நீங்கள் உங்களுக்கு GitHub யூஸ் செய்ய முடியுமான யூசர் நேம் ஒன்றினை ஆட் செய்ய வேண்டும். நான் இங்கு யூசர் நேம் ஒன்றினை கொடுக்கின்றேன். யூனிக் யூசர் நேம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னர் யாரோ யூஸ் செய்த யூசர் நேமினை இங்கு என்டர் செய்ய முடியாது. இவ்வாறு யூசர் நேமினை கொடுத்து கண்டினியூ செய்கின்றேன். இங்கு உங்களிடம் இந்த ஜிமெயிலிற்கு GitHub த்ரூ ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவா வேண்டாமா என்று கேட்கின்றது. நான் இப்பொழுது வேண்டாம் என்று கொடுக்கின்றேன். நோவினை பிரஸ் செய்கின்றேன். எமது அக்கவுண்டினை வெரிஃபை செய்ய இவ்வாறு பசில் ஒன்றினை சால்வ் செய்யுமாறு காண்பிக்கின்றது. நான் இந்த பசிலினை சால்வ் செய்கின்றேன். நாங்கள் சப்மிட் செய்வோம். இது சற்று நீண்ட ப்ராசஸ், ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. இவற்றினை சரியாக செய்யுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு GitHub அக்கவுண்டினை தயாரிக்க முடியாது. நாங்கள் இந்த விவரங்களை கொடுத்து என்டர் செய்த பிறகு உங்களுக்கு கிரியேட் அக்கவுண்ட் என்ற பட்டன் பச்சை நிறமாகியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கும். நான் இந்த பட்டனினை ஒரு முறை கிளிக் செய்கின்றேன். உங்களுக்கு இதுபோன்று உங்கள் ஜிமெயிலிற்கு GitHubலிருந்து வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பப்பட்டிருக்கும். நான் இப்பொழுது எனது ஜிமெயிலிற்கு செல்கின்றேன். நாங்கள் வெரிஃபிகேஷன் கோட் வந்துள்ளதா என்று இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு இவ்வாறு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வந்துள்ளது தெரியும். நான் இதனை ஓப்பன் செய்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு இங்கிருந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடினை காப்பி செய்ய முடியும். நான் இவ்வாறு காப்பி செய்து எனது GitHub பேஜிற்கு வந்து முதலில் இருக்கும் இடத்தினை ஹோவர் செய்து இவ்வாறு பேஸ்ட் செய்கிறேன். உங்களை அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்கலி அதன் வேறு பேஜிற்கு கொண்டு செல்கிறது. அதன் பிறகு இங்கு வெல்கம் டு GitHub என்று காண்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு உங்களுக்கு இங்கு மேலும் சிறிய வேலைகள் இருக்கின்றன. அதில் சிலவற்றினை நீங்கள் செய்ய வேண்டும். இங்கு நீங்கள் ஜஸ்ட் மீ என்பதை கொடுங்கள். இந்த GitHubனை எத்தனை பேர் யூஸ் செய்கின்றார்கள் என்று இங்கு கேட்கிறது. நான் ஜஸ்ட் மீ என்று கொடுக்கின்றேன். ஆர் யூ a student or teacher என்று இருக்கின்றது. நான் அங்கு ஸ்டூடெண்ட் என்பதை கொடுக்கின்றேன். நீங்களும் ஸ்டூடெண்ட் என்பதால் ஸ்டூடெண்ட் என்பதையே கொடுத்துக் கொள்ளுங்கள். கொடுத்ததன் பின்பு இங்கு லாக் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த சிலவற்றை வைத்து இவ்வாறு கண்டினியூ செய்ய முடியும். இங்கு நீங்கள் இந்த பிளானினை செலக்ட் செய்ய வேண்டும். இங்கு அடிஷனல் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த GitHubற்கு உங்கள் கேம்பஸ் ஐடியினை ஆட் செய்து இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸினை உங்களால் GitHub அக்கவுண்டிற்கு ஆட் செய்ய முடியும். நான் இப்பொழுது அனைவருக்கும் முடியும் விதத்தில் இங்கு கிரியேட் ஃபார் ஃப்ரீ அக்கவுண்ட் என்ற இடத்திலிருந்து ஃப்ரீ அக்கவுண்டினை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நான் கிரியேட் ஃபார் ஃப்ரீ என்ற இடத்தினை கிளிக் செய்த பிறகு எனது GitHub டேஷ்போர்டிற்கு இவ்வாறு கொண்டு செல்கின்றது. இதுவே எனது GitHub டேஷ்போர்ட் ஆகும். எமது ஃபேஸ்புக் ஃபீடு போன்று இதனையே எமக்கு ஸ்க்ரோல் செய்ய இருக்கின்றது. உங்களுக்கு வெவ்வேறு முக்கிய விடயங்கள் இங்கு வருகின்றது. இது புதிதாக தயாரித்த அக்கவுண்ட் என்பதால் இங்கு விவரங்கள் காண்பிக்கப்படவில்லை. நான் எனது GitHub அக்கவுண்டிற்கு சென்று இங்கு அழகாக எமது GitHub ரெபோசிட்டரிஸ் போன்று பாப்புலர் ரெபோசிட்டரிஸ் பற்றிய விவரங்களை எமது சோஷியல் மீடியா போன்று இங்கு போஸ்ட் ஆகும் முறையினை காண்பிப்பேன். இப்பொழுது நான் GitHub அக்கவுண்டிலே இருக்கின்றேன். நீங்கள் நான் ஃபாலோ செய்யும் நபர்கள் ரெபோசிட்டரியினை உருவாக்கியதாக காண்பிப்பதை பார்க்கலாம். இவ்வாறு ரெபோசிட்டரியினை ஸ்டார்ட் செய்தது என்று காண்பிக்கின்றது. நீங்கள் ஃபேஸ்புக் போன்றே
டெவலப்பர்ஸ் அன்றாடம் செய்யும் விடயங்களை இவ்வாறு எனது ஃபீடில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் போன்ற விடயங்கள் அல்ல, எமது ரெப்போசிட்டரி தொடர்பான அல்லது எமது கோட் பேஸ் தொடர்பான விடயங்களே இங்கு பேசிக்கலி காண்பிக்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் ஜிட்ஹப்பினை தயாரித்து ஃபாலோவர்ஸ் சிலரை ஆட் செய்து செல்லும் பொழுது உங்களுக்கு இங்கு ஃபீடில் உங்கள் நண்பர்கள் அன்றாடம் செய்த விடயங்கள் காண்பிக்கும். இங்கு இந்த ப்ரொஃபைல் ஐக்கனினை கிளிக் செய்தால் உங்களுக்கு ப்ரொஃபைல் செக்ஷனிற்கு செல்ல முடியும். இங்கிருந்தே ப்ரொஃபைலிற்கு செல்வோம். அதன் மேல் கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு யோர் ப்ரொஃபைல் என்பதற்கு செல்ல முடியும். இங்கிருந்து எனக்கு எனது ப்ரொஃபைலிற்கு சென்று பார்க்க முடியும். இவ்வாறு நீங்கள் நாம் ஆட் செய்த யூசர் நேம் இருக்கின்றதனை பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைலினை எடிட் செய்ய முடியும். அது போன்ற நிறைய விடயங்களை செய்ய முடியும். இந்த ரெப்போசிட்டரிஸ் ப்ராஜெக்ட் என்றால் என்ன என்று நாங்கள் பின்னர் கதைப்போம். இங்கு இவ்வாறு ஜிட்ஹப் அக்கவுண்டினை சரியாக தயாரிப்பது என்று பேசிக்கலி கூற வேண்டும். இங்கு இப்பொழுது இந்த ஜிட்ஹப் அக்கவுண்ட் எம்டி ஆகையால் எதுவும் காண்பிக்கப்படவில்லை. நான் எனது ஜிட்ஹப் அக்கவுண்டிற்கு சென்று காண்பிக்கின்றேன். இங்கு எனக்கு தேவையான விடயங்களை ஆட் செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு எனது ப்ரொஃபைலில் காண்பிக்கும் விடயங்களை இவ்வாறு பார்க்க முடியும். உங்களுக்கு ரெப்போசிட்டரிஸ் என்று இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெப்போசிட்டரிஸ் என்பது நான் இப்பொழுது தயாரிக்க ப்ரொஜெக்ட்ஸ் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுக்கு ரெப்போசிட்டரிஸ் எத்தனை இருக்கின்றது என்று காண்பிக்கும். இவ்வாறு நீங்கள் தயாரித்த ப்ரொஜெக்ட்ஸ் என்ன, நீங்கள் கண்ட்ரிபியூட் செய்த நாள் அடிப்படையில் கண்ட்ரிபியூஷன்ஸ் எண்ணிக்கையானது இங்கு காண்பிக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் கண்ட்ரிபியூட் செய்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கின்றதா, அவ்வாறு இல்லாவிட்டால் ரெப்போசிட்டரிஸ் இருக்கின்றதா என்று இங்கு காண்பிக்கும். உங்களுக்கு இது போன்ற நிறைய விடயங்களை அறிய முடியும். நீங்கள் பின்னர் டெவலப்மெண்ட் ஃபீல்டிற்கு வர விரும்பும் ஒருவர் என்றால் ஜிட்ஹப் அக்கவுண்டினை மேனேஜ் செய்வது மிகவும் பயன்மிக்கதாகும். இது உங்களுக்கு சிறிய டிப் ஒன்றாகும். இது டாட் தொடர்பாகவும் மற்றும் ஃப்ளட்டர் தொடர்பாகவும் இல்லை. எம்மிடமிருந்து உங்களுக்கு சிறிய டிப்பாகவே இந்த ஜிட்ஹப் பற்றி கூற நினைத்தோம். நான் வெற்றிகரமாக ஜிட்ஹப் அக்கவுண்டினை தயாரித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஜிட்ஹப்பில் இருந்து நடைபெறும் விடயமும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஜிட்ஹப் என்றால் என்ன, ஜிட்ஹப் அக்கவுண்டிலிருந்து என்ன செய்யப்படுகின்றது என்று பார்த்தோம். நாங்கள் அதனை பார்த்து ஜிமெயில் அக்கவுண்ட் ஒன்றினை லிங்க் செய்து ஜிட்ஹப் அக்கவுண்டினை சரியாக தயாரித்தோம். நாங்கள் நிறைய ஸ்டெப்களை ஃபாலோ செய்து ஜிட்ஹப் அக்கவுண்டினை தயாரிக்கும் முறை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூறினேன். அதன் பிறகு இந்த ஜிட்ஹப்பில் இருந்து கொடுக்கப்படும் ஃபீச்சர்ஸ் எவை என்று எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தோம். நாங்கள் ஜிட்ஹப் கற்றுக்கொள்வதற்கு இந்த டியூட்டோரியல் சீரீஸினை பார்ப்பது இல்லை. நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஆரம்பத்தில் கதைத்த டாட்டில் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இங்கு நான் ஜிட்ஹப் பற்றி கூற வேண்டியிருந்தது என்ன என்றால், நாங்கள் இந்த டியூட்டோரியல் சீரீஸில் டாட்டாக இருந்தாலும் ஃப்ளட்டராக இருந்தாலும் ஏதாவது டியூட்டோரியல் சீரீஸ் ஒன்றை கண்டினியூ செய்து கொண்ட பிறகு நாங்கள் இந்த டியூட்டோரியல் சீரீஸில் டாட்டாக இருந்தாலும் ஃப்ளட்டராக இருந்தாலும் ஏதாவது டியூட்டோரியல் சீரீஸ் ஒன்றை கண்டினியூ செய்து கொண்ட பிறகு நாங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்த கோடினை அதுபோன்றே மேலும் எக்ஸ்பிளனேஷன்ஸுடன் எமது ஜிட்ஹப் ரெப்போசிட்டரிக்கு அப்லோட் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக தொடர்ச்சியாக இயக்கப்படும் கோட்ஸ் நோட் டவுன் செய்து கொள்ள வேண்டும். அது கடினமாக இருந்தால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இணைத்திருக்கும் ரெப்போசிட்டரிக்கு செல்ல முடியும். நான் அந்த லிங்கினை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இணைத்திருப்பேன். நான் அந்த லிங்கிற்கு சென்று காண்பிப்பேன். லிங்கிற்கு சென்ற பிறகு இவ்வாறு டாட் ஃபார் பிகினர்ஸ் டிபி எடுகேஷன் என்ற ரெப்போசிட்டரிக்கு கொண்டு செல்கின்றது. இதில் இதுவரை நாங்கள் கதைத்த பல்வேறு விடயங்களும் மற்றும் கதைக்க போகும் பல்வேறு விடயங்களும் இங்கு ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஆபரேட்டர்ஸ் பற்றி கதைக்க போகின்றோம். இங்கு ஆபரேட்டர்ஸ் என்ற ஒன்றின் மேல் கிளிக் செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் ஆபரேட்டர்ஸ் பற்றி கதைக்க போகும் அல்லது கதைத்த விடயங்களை இங்கு பார்க்க முடியும். இங்கு நாங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஆபரேட்டர்ஸில் இருந்து என்ன நடைபெறுகின்றது என்பது இது போன்ற சிறிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுடன் மேலும்
எக்ஸ்பிளனேஷனுடன் மேலும் எக்ஸாம்பிள்ஸ் மற்றும் பதில்களுடனேயே இந்த கோடினை ஜிட்ஹப்பில் அப்லோட் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு நான் கூறிய விடயங்கள் இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும். டெவலப்பர்ஸாக எமது கம்யூனிட்டியுடன் எமது கோட்ஸ் ஷேர் செய்து கொள்ள முடியும். நான் இந்த விடயத்தினையே இப்பொழுது செய்துள்ளேன். ஜிட்ஹப் த்ரூ நாங்கள் அன்றாடம் செய்யும் கோடினை நான் உங்களுக்கு ஷேர் செய்கின்றேன். இப்பொழுது உங்களில் 10 பேராக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் இந்த அனைவருக்கும் இந்த ஜிட்ஹப் கோட் அக்சஸ் செய்ய முடியுமாறு இந்த ரெபோசிட்டரியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு உங்களுக்கு ரெபோசிட்டரியின் லிங்க் கொடுத்தால் அந்த ரெபோசிட்டரிக்கு சென்று இது பப்ளிக் என்றால் இந்த ரெபோசிட்டரியில் இருக்கும் டேட்டாவினை கிளியர் அல்லது மீண்டும் இவற்றை வாசித்து பார்த்து கோடினை உங்களால் முழுமைப்படுத்த முடியும். நான் இந்த விடயங்கள் உங்களுக்கு புதிய விடயங்கள் என்றால் மிகவும் ஆர்வத்துடன் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றேன். இந்த ரெபோசிட்டரியின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளேன். நான் இப்பொழுது மீண்டும் எனது ஸ்லைடிற்கு வருகின்றேன். நீங்கள் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது அவற்றை நாங்கள் பேசிக்கலி பார்ட் 2ஆக வேறுபடுத்தியுள்ளோம் என்பதனை பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் என்பது பார்ட் 1 ஆகும். அதன் பிறகு போஸ்ட் ஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன, இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன என்று இப்பொழுது நாங்கள் முன்னர் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பற்றி கற்றுக்கொண்டோம். அதாவது ஏதாவது எண்கள் 2ஐ இணைக்க, கழிக்க, பிரிக்க, பெருக்க போன்ற விடயங்களையே நாங்கள் முன்னர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தோம். இங்கு இன்க்ரிமெண்ட் என்றால் என்ன? இன்க்ரிமெண்ட் என்பது ஏதாவது வேல்யூ ஒன்றை அதிகரிப்பதாகும். டிக்ரிமெண்ட் என்றால் என்ன? ஏதாவது வேல்யூ ஒன்றினை குறைப்பதாகும். எமக்கு இந்த விடயங்களை செய்ய தனியாக டிஃபைன் செய்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் செய்ய முடியும். நாங்கள் அந்த விடயங்களை கதைக்கும் பொழுது அந்த விடயங்களை பகுதிகள் 2ஆக கதைக்கின்றோம். ஒன்று இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் ஆகும், மற்றது இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் ஆகும். நான் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் என்பதை கீழே இணைத்துள்ள டிஸ்கிரிப்ஷனில் ப்ரிஃபிக்ஸில் இருந்து என்ன நடைபெறுகின்றது என்று கொடுத்துள்ளேன். நான் இங்கு ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டர்ஸின் ப்ளஸ் பி என்று எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு இது புரியாது. நான் கோடில் இந்த விடயங்களை விளக்குகின்றேன். இங்கு நான் என்ன கூறியுள்ளேன் பாருங்கள். The prefix from increments or decrements the variables before its value is used in the expression. இது என்ன கூறுகின்றது? The prefix from என்பது prefix from இலிருந்து அதிகரிக்கின்றது அல்லது கழிக்கப்படுகின்றது. அதாவது பிளஸ் b ஆக இருக்கலாம், இது மைனஸ் b ஆகவும் இருக்கலாம். இன்க்ரிமெண்ட் என்றால் பிளஸ் b, டிக்ரிமெண்ட்ஸ் என்றால் மைனஸ் b. உங்களுக்கு அவை புரிய வேண்டும். இங்கு பெரிய விடயம் இல்லை. இது வேரியபிள்ஸ் பிஃபோர் இட்ஸ் வேல்யூ இஸ் யூஸ்ட் இன் த எக்ஸ்பிரஷன். இங்கு நாங்கள் ஏதோ ஒன்றை இன்க்ரிமெண்ட் செய்ய அல்லது டிக்ரிமெண்ட் செய்ய ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மிலிருந்து யூஸ் செய்கின்றோமானால் அது வேரியபிள் அல்லது எமது எக்ஸ்பிரஷன் யூஸ் செய்ய முன்னர் அது ப்ரிஃபிக்ஸ் ஆகியுள்ளது என்று கூறுகின்றது. அதாவது நாங்கள் அந்த வேல்யூவினை ப்ரிஃபிக்ஸ் செய்துள்ளோம். இந்த வேலையை நான் உங்களுக்கு டாட் பேடிற்கு சென்று விளக்கி காண்பிக்கின்றேன். நாங்கள் டாட் பேடிற்கு செல்வோம். உங்களுக்கு டாட் பேடிற்கு செல்ல நினைவில் இல்லை என்றால் உங்களுக்கு இங்கு டாட் பேட் என்று சர்ச் செய்ய முடியும். இந்த லிங்கிற்கு சென்றால் உங்களுக்கு டாட் பேடினை ஓப்பன் செய்யவும் முடியும். நான் இதன் உள்ளே இருக்கும் அனைத்து கோட்ஸையும் நீக்குகின்றேன். உங்களுக்கு நான் முதலில் ரன் செய்ய வேண்டிய மெத்தட் என்ன என்று நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் மெயின் ஃபங்க்ஷன் உள்ளேயே நாங்கள் அனைத்து கோட்ஸையும் கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்னால் என்ன என்று முதல் செக்ஷனில் டிஸ்கஸ் செய்தோம். இவற்றினை புரிந்து கொள்ள அந்த செக்ஷனினை கட்டாயம் ரெஃபர் செய்திருக்க வேண்டும். நான் முதலில் மெயின் ஃபங்க்ஷனினை கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த மெயின் ஃபங்க்ஷன் உள்ளேயே கோட் செய்ய அனைத்து கோட் பிளாக்கினையும் கொடுக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இன்டிஜராக அல்லது நம்பராகவே இதனை டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் ஸ்ட்ரிங்ஸினை குறைக்கின்றோம், அதிகரிக்கின்றோம் என்று கதைக்க முடியாது. நாங்கள் இன்னும்
வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி கதைக்கவில்லை. அதனால் நான் இங்கு இன்டிஜர் என்பதை பயன்படுத்துகின்றேன். நான் இங்கு இன்டிஜர் a என்று கொடுத்து இதனை 10 என்று கொடுக்கின்றேன். நான் இங்கு இன்டிஜர் a என்று தயாரித்தேன். உங்களுக்கு நான் இங்கு இந்த a இனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இந்த a இனை பிரிண்ட் செய்தால் என்ன நடைபெறுகின்றது? நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் பாட்டில் கதைத்தோம் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு 10 பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு கன்சோலில் எமக்கு 10 பிரிண்ட் ஆகின்றது தெரியும். அதுபோன்றே நான் இங்கு மற்றும் ஒரு மெத்தடினை கற்பிப்பேன். எமக்கு இந்த a இன் ரன் டைம் டைப்பினை பார்க்க முடியும். அதாவது இந்த a இன் டேட்டா டைப் என்ன என்று பார்க்க முடியும். அதற்கு எமக்கு a.runtime டைப் பிரிண்ட் செய்ய முடியும். நீங்கள் இதனை ரன் செய்தால் a இன் ரன் டைமில் டைப் என்ன என்று அறிய முடியும். நாங்கள் இந்த ரன் டைம் டைப் போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பின்னர் கதைப்போம். நான் இதனை ரன் செய்து ரன் டைம் டைப் என்றால் என்ன என்று காண்பிக்கின்றேன். நிச்சயமாக இன்டீஜராக வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு இன்டீஜர் என்று வருகின்றது தெரியும். அதாவது நாங்கள் இப்பொழுது இன்டீஜர் ஒன்றை இங்கு டிஃபைன் செய்துள்ளோம். நான் இப்பொழுது இதனை இவ்வாறு நீக்குகின்றேன். நீங்கள் இவ்வாறு ப்ரிஃபிக்ஸ் ஆபரேட்டரில் இருந்து என்ன செய்யப்படுகின்றது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு சிறிய கமெண்ட் ஒன்றினை பதிவிடுகின்றேன். நாங்கள் கமெண்ட் பதிவிடுவது எவ்வாறு? சிங்கிள் கமெண்ட் என்றால் /2 கொடுக்கின்றோம். உங்களுக்கு எவ்வாறு மல்டிலைன் கமெண்ட் ஒன்றினை பதிவிடுவது என்றும் கதைத்தது நினைவில் இருக்கும். / ஒன்றும் அஸ்ட்ரிக் மார்க்கினை மல்டிலைன் கமெண்ட்ஸினை தயாரிக்க பயன்படுகின்றது. அதன் பிறகு உங்களுக்கு அஸ்ட்ரிக் மற்றும் / இருந்து அந்த பிளாக்குள்ளே இருக்கும் அனைத்து கோட்ஸினையும் கமெண்ட் செய்ய முடியும். இந்த விடயங்களை நாங்கள் முழுமையாக அதிகம் டீப்லி கதைத்தோம். இப்பொழுது நான் இங்கு ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றினை செய்து காண்பிக்கின்றேன். இங்கு இன்க்ரிமெண்ட் என்றால் என்ன? நான் இந்த ப்ரிஃபிக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் என்று கூறினேன். இன்க்ரிமெண்ட் என்பது ஏதோவது வேல்யூ ஒன்றை அதிகரிப்பதாகும். இப்பொழுது நாங்கள் a இலிருந்து ஒன்றினை அதிகரிப்போம். எவ்வாறு a இன் வேல்யூவினை ஒன்றால் அதிகரிப்பது? நான் a சமம் a ற்கு ஒன்றினை இணைக்கின்றேன் என்று கூற வேண்டும். இது மிகவும் சிம்பிள் ஆகும். எனவே a இன் வேல்யூ எவ்வளவு வர வேண்டும்? நான் a பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். முதலில் நாங்கள் a இன் வேல்யூ 10 என்று டிஃபைன் செய்துள்ளோம். அதன் பிறகு a இன் வேல்யூவிற்கு 10 நேர் 1 என்றால் 11. இங்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து 10 பிரிண்ட் ஆக வேண்டும். அதுபோன்று இங்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து 11 பிரிண்ட் ஆக வேண்டும். இவ்வாறு 10 மற்றும் 11 பிரிண்ட் ஆகி உள்ளது. இங்கும் இன்க்ரிமெண்ட் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதாவது அந்த வேல்யூ அதிகரித்தது. ஆனால் நான் இங்கு இன்க்ரிமெண்ட் பற்றி கதைக்கவில்லை. நாங்கள் முன்னர் செக்ஷனில் இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பற்றி கதைத்திருந்தோம். இங்கு நான் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றினை எவ்வாறு செய்வது என்று கதைக்கின்றேன். இவ்வாறே ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் செய்ய வேண்டும். எனக்கு இந்த a இன் வேல்யூவினை ப்ரிஃபிக்ஸாக 1 அதிகரிக்க வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு ++a என்று நோட்டேஷனில் இருந்து கம்பைலருக்கு நான் இந்த சின்டாக்ஸில் இருந்தே a இன் வேல்யூவினை ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் செய்கின்றேன் என்று கூற முடியும். இந்த ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றாக இருக்கலாம், ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்றாகவும் இருக்கலாம். நாங்கள் யூனிட் ஒன்றில் இலிருந்தே இந்த விடயங்களை குறைக்க மற்றும் அதிகரிக்க செய்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு நான் இங்கு ++a என்ற எக்ஸ்பிரஷனில் இருந்து a இன் வேல்யூவிற்கு யூனிட் ஒன்றிலிருந்தே மாற்றம் செய்ய வேண்டும். உங்களுக்கு 2 குறைக்க, 3 குறைக்க, 2 இணைக்க, 3 இணைக்க வேண்டும் என்றால் ப்ரிஃபிக்ஸாக இருந்தாலும் போஸ்ட்ஃபிக்ஸாக இருந்தாலும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஒன்று எமக்கு குறைக்க அதிகரிக்க முடியும். இப்பொழுது இதிலிருந்து வரும் வேல்யூ என்ன ஆகும்? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
நான் இங்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் இப்பொழுது இந்த பிளஸ் பிளஸ் ஏயினை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுத்தேன். நான் இப்பொழுது இங்கு நார்மல் இன்க்ரிமெண்ட்டினை நீக்குகின்றேன். நாங்கள் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டினை மாத்திரம் வைத்துக்கொண்டு வேலை செய்து செல்வோம். இப்பொழுது நான் இங்கு இந்த கோட் ரன் செய்ய முன்னர் உங்களிடம் இங்கு வேல்யூ என்ன வரும் என்று கேட்கின்றேன். ஒருவருக்கு இது 10 வரலாம் என்று கூற முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் இங்கு 11 வரலாம். ஏனென்றால் நான் இது நேர் நேர் 1 என்று கூறினேன். அதாவது ஏயின் வேல்யூவானது 1 அதிகரிக்கும் என்று நேர் நேர் இருக்கும் பொழுது கட்டாயம் அதிகரிக்க வேண்டும். நேர் நேர் இருக்கும் பொழுது குறைய வழி இல்லை. அந்த வேல்யூ இல்லாவிட்டால் அந்த வேல்யூவிலேயே இருக்கலாம் என்றும் இன்னொருவருக்கு தோன்றலாம். நாங்கள் இதனை பிரிண்ட் செய்து என்ன இந்த ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டிலிருந்து நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டிற்கு மேல் இங்கிருந்தே 10 பிரிண்ட் ஆகி உள்ளது. இப்பொழுது இங்கு 10 அன்றி 11 ஆகியுள்ளது. அதாவது ஏயின் வேல்யூ 1 அதிகரித்துள்ளது இல்லையா? நான் கூறிய விடயமே இங்கு நடைபெற்றுள்ளது. இந்த ஏயின் வேல்யூ 1 அதிகரித்துள்ளது. நான் உங்களுக்கு இந்த வேலை புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு எமக்கு ஏயின் வேல்யூ 1 அதிகரிக்கின்றது என்று ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டாக கூற முடியும். இவ்வாறு ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் செய்வது போன்றே எமக்கு இதற்கு ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் 1 அல்லது வேல்யூ 1 குறைக்கவும் முடியும். நான் உங்களுக்கு இங்கு கமெண்ட் 1 கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் செய்யும் முறையினையும் காண்பிக்கின்றேன். இங்கு ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் என்று கமெண்ட் கொடுப்போம். உங்கள் இந்த ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் 1 எவ்வாறு செய்வது என்று சற்று நேரம் எடுத்து நினைத்து பார்த்து தனியாக எழுத முடியுமானால் மிகவும் பயன்மிக்கதாக அது அமையும். நான் இப்பொழுது இங்கு எழுதி காண்பிக்கின்றேன். மைனஸ் மைனஸ் ஏ. இவ்வாறே நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் செய்கின்றோம். அதாவது ஏயின் வேல்யூ 1 குறைக்க வேண்டும். அப்படி என்றால் மைனஸ் மைனஸ் ஏ என்ற சின்டாக்ஸ் யூஸ் செய்கின்றோம். நான் இதனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்கு கொடுத்து அதிலிருந்து வரும் வேல்யூவினை என்ன என்று காண்பிக்கின்றேன். இப்பொழுது இங்கு சற்று சிந்திக்க நேரிடும். இங்கு நான் ஏயின் வேல்யூ 10 மேலே டிஃபைன் செய்துள்ளேன். நான் இங்கு பிரிண்ட் செய்தால் இங்கிருந்து 10 வருகின்றது. எனவே இந்த 10 சரியாகும். அதன் பிறகு நான் ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் செய்துள்ளேன். இங்கிருந்து 11 வருகின்றது. இதனை ரன் செய்து பார்த்தால் இங்கிருந்து 11 வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நான் இங்கு மீண்டும் ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் செய்துள்ளேன். இதிலிருந்து என்ன வரும்? இதிலிருந்து இந்த 10 1 குறையுமா? அவ்வாறு இல்லாவிட்டால் இங்கு 11 1 குறையுமா? இங்கு இதனை கம்ப்ளெக்ஸ் செய்ய வேண்டாம். நீங்கள் என்ன நடைபெறுகின்றது என்று நினைத்து பாருங்கள். இங்கு உங்களுக்கு இந்த 10 1 குறையுமானால் 9 வர வேண்டும் என்று தோன்றலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் 11 1 குறையுமானால் இங்கு 10 வர வேண்டும். நாங்கள் ரன் செய்து என்ன வரும் என்று ஒரு முறை பார்ப்போம். நான் இவ்வாறு ரன் என்ற பட்டனை கிளிக் செய்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு உங்கள் கோட் ரன் செய்ய தெரியும். கன்சோல் உள்ளே இது ரன் ஆக சிறிது நேரம் எடுக்கும். ஏனென்றால் இது கிளவுட் த்ரூவில் ரன் ஆகின்றது. இது சரியாக ரன் ஆனால் இந்த ரன் பட்டன் மீண்டும் டிஃபால்ட் ப்ளூ கலருக்கே வரும். உங்களுக்கு இது ரன் ஆனால் இதன் வேல்யூ 10 வந்துள்ளது என்பது தெரியும். எனவே நீங்கள் இந்த 9 நீக்கி வைக்க வேண்டும். இது எவ்வாறு நடைபெறும்? இந்த வேலை மிகவும் சிம்பிளான ஒரு விடயமாகும். இது நிறைய நபருக்கு புரிந்தது. ஆனால் இது புரியாத ஒருவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் செய்ய கூடியவாறு நாங்கள் ஒயிட் போர்டிற்கு சென்று இந்த வேலையை வரைந்து காண்பிக்கின்றோம். நான் எனது டிராயிங் பேடில் இருக்கின்றேன். நாங்கள் எவ்வாறு இந்த வேலை நடைபெற்றது என்று ஒரு முறை பார்ப்போம். முதலில் நான் டாட் பேடிற்கு சென்ற பிறகு இங்கு டிஃபால்ட் இந்த ஏயின் வேல்யூவானது a = 10 இருந்தது. அதன் பிறகு நான் இதற்கு ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் செய்தேன். அதன் பிறகு
a இன் வேல்யூ 11ஆக அமைத்தேன். அதன் பிறகு ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் செய்தேன். இங்கு எனக்கு இந்த 10ற்கா அல்லது இந்த 11ற்கா இந்த டிக்ரிமெண்ட் செய்வது என்று நினைக்க முடியாது. இதனை தெளிவாக்க ஏதாவது a இன் இப்பொழுது இருக்கும் வேல்யூ என்ன என்று இங்கிருந்து அறிய வேண்டும். இந்த விளக்கப் போகும் விடயம் உங்களுக்கு மிகவும் சிம்பிளாகும். உங்களுக்கு இதுவே a இன் முதல் ஸ்டேஜ் என்று புரியும். இங்கு நான் a இன் வேல்யூ 10 என்று கூறினேன். அதன் பிறகு இங்கு நான் மற்றொரு கோட் பிளாக்கினை கொடுத்து a இன் வேல்யூவினை அதிகரித்தேன். இப்பொழுது நான் a இன் வேல்யூ 10 அன்றி a இன் வேல்யூ 11ஆக மாற்றியுள்ளேன். இப்பொழுது இந்த 10 என்பதை எமது கம்பைலர் அறியாது. முன்னர் இந்த வேல்யூ 10ஆக இருந்தாலும் இப்பொழுது இந்த வேல்யூ 11ஆக மாறியுள்ளது. எனவே நாங்கள் இந்த 11ற்கு பிறகு கொடுக்கும் பிளாக்கில் இந்த a இன் வேல்யூ 11ஆக டிஃபால்ட் ஆகியுள்ளது. எனவே இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை தீர வேண்டும். நாங்கள் கட்டாயமாக இந்த 11ற்கே இந்த டிக்ரிமெண்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது a இன் வேல்யூ 10லிருந்து 11ஆக அப்டேட் ஆகி உள்ளது. எனவே இங்கு 11லிருந்து 1 குறையும், 11லிருந்து 1 குறைந்தால் 10 ஆகும். இந்த வேலையே எளிதாக இங்கு நடைபெற்றுள்ளது. நான் டாட் பேடிற்கு சென்று காண்பிக்கின்றேன். இங்கு a இன் வேல்யூ 10, அதன் பிறகு 11. இப்பொழுது a இன் கரண்ட் வேல்யூ 11. 11லிருந்து 1 குறைந்து இது 10ஆக பிரிண்ட் ஆகியுள்ளது. நான் இந்த ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்டிலிருந்து மற்றும் ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்டிலிருந்து என்ன நடைபெற்றது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்பொழுது நான் மீண்டும் ஸ்லைடிற்கு வருகின்றேன். இப்பொழுது நாங்கள் ப்ரிஃபிக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் கீழ் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் பற்றி கதைத்தோம். நாங்கள் ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் பற்றியும் கதைத்தோம். ஆனால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது புரியாது. இங்கு இன்க்ரிமெண்ட் ஓ டிக்ரிமெண்ட் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது குறைகின்றது அல்லது அதிகரிக்கின்றது. இந்த வேரியபிள் என்பது நாங்கள் டிஃபைன் செய்யும் வேரியபிளின் வேல்யூ பிஃபோர் இஸ் வேல்யூ இஸ் யூஸ்ட் இன் த எக்ஸ்பிரஷன் ஆகும். அதாவது வேல்யூ யூஸ் செய்ய முன்னர் அந்த ஆப்பரேஷன்ஸ் செய்யப்படுகின்றது என்று இங்கு கூறுகின்றது. உங்களுக்கு இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் பற்றியும் நாலேஜ் கொடுத்தால் இந்த மாற்றம் தெளிவாகும். நாங்கள் இப்பொழுது போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இங்கு நான் கொடுத்ததை படித்து பாருங்கள். இங்கு the postfix from increment or decrement the variables after its current value is used in the expressions என்று கூறுகின்றது. இங்கு என்ன கூறப்படுகின்றது என்றால் எமது வேரியபிளின் அது வேல்யூ யூஸ் செய்த பிறகு வேல்யூ குறையும் அல்லது அதிகரிக்கும். அதுவே போஸ்ட்ஃபிக்ஸ் ஆகும். மேலிருப்பதில் வேரியபிளின் வேல்யூவின் எக்ஸ்பிரஷன் யூஸ் செய்ய முன்னர் அப்டேட் ஆகி உள்ளது. இதில் நாங்கள் வேரியபிளின் எக்ஸ்பிரஷனை யூஸ் செய்த பிறகு அப்டேட் ஆகின்றது. அந்த இரண்டையுமே இங்கு பேசிக்கலி நாங்கள் கதைக்கின்றோம். நீங்கள் இந்த குறியீடுகளை இணைக்கும் பக்கத்தினை பொறுத்து இந்த விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரிஃபிக்ஸ் என்பது இது முன்னர் அதிகரிக்கும். பிஃபோர் இட்ஸ் வேல்யூ என்பது எக்ஸ்பிரஷனின் வேல்யூ யூஸ் செய்ய முன்னர் என்பதாகும். எனவே இந்த கூட்டல் குறியீடானது அல்லது கழித்தல் குறியீடானது எதிர்மறை எதிர்மறை அல்லது நேர்மறை நேர்மறை எமது வேரியபிளிற்கு முன்பு வர வேண்டும். எனவே ப்ரிஃபிக்ஸ் என்பது அந்த செயலை முன்பாக இணைத்துக் கொள்ளலாம் என்பதாகும். ஆனால் நீங்கள் இதனுள்ளே நடைபெறும் விடயத்தினை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது போஸ்ட்ஃபிக்ஸ் என்பது வேரியபிளின் வேல்யூ எக்ஸ்பிரஷன் யூஸ் செய்த பிறகே மாறும். எனவே எமக்கு போஸ்ட்ஃபிக்ஸிலிருந்து பிறகே இந்த விடயம் மாறும். எனவே ப்ளஸ் ப்ளஸ் அல்லது மைனஸ் மைனஸ் என்ற இரண்டினையும் எமது வேரியபிளின் பின்புறத்திற்கே ஆட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது கூறிய இந்த விடயத்தில் மாற்றத்தினை பார்க்க வேண்டியதால் நான் மீண்டும் டாட் பேடிற்கு செல்கின்றேன். அங்கு சென்று இதன் கோடினை எழுதி காண்பிக்கின்றேன். இப்பொழுது நான் டாட் பேடுள்ளே இருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றினை போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்றினை எமது வேரியபிளுக்கு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். அதற்கு நான் மீண்டும் புதிதாக இன்டிஜர் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் int b என்று இன்டிஜரினை டிஃபைன் செய்கின்றேன்.
நான் இதன் வேல்யூவினையும் 10 கொடுக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த இரண்டின் மாற்றம் என்ன என்று கற்றுக்கொள்வோம். அதனால் நான் இதனையும் 10ற்கு இனிஷியலைஸ் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இதில் B பிரிண்ட் செய்கின்றேன். எனவே இதிலிருந்து 10 வேண்டும். நான் இந்த விடயங்கள் இப்பொழுது புரிகின்றது என்று நினைக்கின்றேன். நான் இதனை என்டர் செய்து இந்த கோட் பிளாக்கினை மேலே கொண்டு செல்கின்றேன். எனக்கு இங்கு போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேட்டர் ஒன்றை செய்ய வேண்டும். நாங்கள் மேலே ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டினை இணைத்தது போன்று நான் போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டினை இணைக்கின்றேன். நான் இங்கு போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் என்று கொடுக்கின்றேன். எவ்வாறு போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் செய்வது? போஸ்ட் என்பதை பின்புறத்திற்கே கொடுக்கின்றோம். எனக்கு இப்பொழுது வேல்யூ என்ன என்று பார்க்க வேல்யூவினை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே இதனை கொடுக்கின்றேன். எனவே நீங்கள் இப்பொழுது இங்கு என்ன இதன் வேல்யூவாக வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். எமது இன்க்ரிமெண்ட் செய்த வேல்யூ அல்லது எமது எக்ஸ்பிரஷன் யூஸ் செய்த பிறகு இங்கு இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகின்றது. இங்கு எக்ஸ்பிரஷன் உள்ளே இப்பொழுது யூஸ் ஆகி உள்ளது. இப்பொழுது எக்ஸ்பிரஷன் உள்ளே இன்க்ரிமெண்ட் யூஸ் ஆகி உள்ளது. இன்க்ரிமெண்ட் யூஸ் செய்த பிறகே வேல்யூ அப்டேட் ஆகின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே இங்கு 10 11 வர வேண்டும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தவாறு 10 வர வேண்டும். ஏனென்றால் இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டினை நாங்கள் கோடின் எக்ஸ்பிரஷன் யூஸ் செய்த பிறகே இதன் வேல்யூஸினை அப்டேட் ஆகின்றது. நான் உங்களுக்கு இதனை ப்ரூஃப் செய்ய இங்கு இந்த வேல்யூவினை 20 போன்று கொடுக்கின்றேன். நாங்கள் மீண்டும் ரன் செய்வோம். நான் இங்கு மேலும் தெளிவாக சிறிய லைன் சிலவற்றினை பிரிண்ட் செய்கின்றேன். மேலிருப்பது ஏற்கு தொடர்பானவையாகும், கீழ் இருப்பது பிற்கு தொடர்பானவையாகும். இப்பொழுது நன்றாக பாருங்கள், கன்சோலில் இது இருப்பது ஏற்கு தொடர்பானவையாகும். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம். இப்பொழுது இங்கு பிற்கு தொடர்பானவை இருக்கின்றது. நாங்கள் பியின் வேல்யூவினை 20 இனிஷியலைஸ் செய்கின்றோம். பாருங்கள், எனவே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து இந்த 20 பிரிண்ட் ஆக வேண்டும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டிலிருந்து ஆகியுள்ள வேலையை பாருங்கள். நாங்கள் இவ்வாறு இன்க்ரிமெண்ட் செய்தாலும் இதன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகவில்லை, இன்னும் 20 இருக்கின்றது. எக்ஸாக்ட்லி இங்கு எமது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளவாறு வேலையே இங்கு நடைபெற்றுள்ளது. இந்த increments or decrements the variable after its current value is used in the expression என்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கு இப்பொழுது after its current value is used in the expression என்பது புரியும். எனவே இங்கு 20 வருகின்றது. நான் இப்பொழுது எக்ஸ்பிரஷனை யூஸ் செய்தேன். ஆஃப்டர் என்றால் உங்களுக்கு இங்கு நான் பிரிண்ட் செய்தால் பிற்கு என்ன வர வேண்டும் என்று புரியும். இப்பொழுது நான் ஆஃப்டர் த எக்ஸ்பிரஷன் என்பதை யூஸ் செய்கின்றேன். இப்பொழுது இங்கு 20 21 வர வேண்டும். நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த விடயங்கள் சற்று காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஆனால் இந்த விடயங்களை பெரும்பாலும் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றில் ஜாவாஸ்கிரிப்ட் தொடர்பாக இல்லாவிட்டால் டாட் தொடர்பாக மிகவும் காமன்லி யூஸ் செய்யும் சின்டெக்ஸ் ஆகும். இவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு 20 21 வர வேண்டும் என்று மீண்டும் சிந்தியுங்கள். போஸ்ட்ஃபிக்ஸில் கோடில் எக்ஸ்பிரஷன் ஒன்றை யூஸ் செய்த பிறகே அதன் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஏற்படும். ஆகவே நான் இதனை ரன் செய்து பார்க்கின்றேன். நாங்கள் இதனை ரன் செய்த பிறகு என்ன வர வேண்டும் என்று பார்ப்போம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது சரிதானே. ஆகவே நாங்கள் போஸ்ட்ஃபிக்ஸ் ஒன்றை எக்ஸ்பிரஷன் ஒன்றில் யூஸ் செய்தோம். எக்ஸ்பிரஷன் ஒன்றை யூஸ் செய்த இடத்திலிருந்து அதன் பிறகு அனைத்து இடங்களிலும் இந்த அப்டேட் செய்யப்பட்ட வேல்யூ என்பது டிஸ்பிளே ஆகும். எனவே உங்களுக்கு 21 என்று இந்த பியின் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஏனென்றால் இங்கிருந்து இந்த கோடிலிருந்து இதனை இன்க்ரிமெண்ட் செய்திருக்கின்றேன். எமக்கு இன்க்ரிமெண்ட் ஆனாலும் அதன் வேல்யூவினை வெளியில் கொடுப்பது என்பது இல்லை. இன்க்ரிமெண்ட் செய்து அதன் பிறகு யூஸ் செய்யும் எக்ஸ்பிரஷன்களில் இருந்து அதனை வெளியில் கொடுக்கின்றோம். நாங்கள் இதனை போஸ்ட்ஃபிக்ஸில் இருந்தே செய்கின்றோம். உங்களுக்கு நான் இங்கு போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்றையும் எழுதி காண்பிப்பேன். இவ்வாறு இதன் டிக்ரிமெண்ட்டினை எழுதுவது. நான் இங்கு B மைனஸ் மைனஸ் என்று டைப் செய்கின்றேன்.
ஏனென்றால் நாங்கள் போஸ்ட்ஃபிக்ஸ் என்பதால் பின்புறமாகவே இணைப்போம். நான் இதனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இங்கு என்ன வர வேண்டும்? இங்கு சிந்தித்து பாருங்கள். நாங்கள் b-இன் வேல்யூவுடனேயே சிந்திக்க வேண்டும். இப்பொழுது b-இன் வேல்யூ இங்கு 21ஆக இருக்கின்றது. எனவே இங்கு என்ன வரும்? 21ஆ அல்லது அதிலிருந்து ஒன்று குறைந்து 20ஆ? உங்களுக்கு சரியாக புரிந்திருந்தால் இப்பொழுது இங்கு நாங்கள் யூஸ் செய்திருக்கும் போஸ்ட்ஃபிக்ஸினை இங்கு யூஸ் செய்தாலும் வேலை இல்லை. இதன் வேல்யூ ஆனது அப்டேட் ஆகாது. இதன் வேல்யூவினை ஹைட் செய்து இருக்கும். இதனை யூஸ் செய்த பிறகே இதன் வேல்யூ ஆனது அப்டேட் ஆகாது. இதன் வேல்யூவினை ஹைட் செய்திருக்கும். இதனை யூஸ் செய்த பிறகே இதனை வெளியில் கொடுக்கின்றோம். எனவே நிச்சயமாக இங்கு வேல்யூ 21 ஆக வேண்டும். நாங்கள் கெஸ் செய்யும் விதத்தில் இங்கு 21 அவுட்புட்டாக வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வேல்யூ 21 ஆகும். இந்த போஸ்ட்ஃபிக்ஸின் வேல்யூ அப்டேட் ஆவது இந்த எக்ஸ்பிரஷன் ஒன்றை யூஸ் செய்த பிறகே ஆகும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது கூறியவாறு இங்கு 21 பிரிண்ட் ஆகி இருக்கின்றது என்பது தெரியும். நாங்கள் எவ்வாறு போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஒன்று நடைபெற்றது என்று பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது இங்கு வேல்யூவினை பிரிண்ட் செய்ய பிரிண்ட் b என்று மீண்டும் டைப் செய்து கொள்வோம். என்ன நடைபெற வேண்டும்? இப்பொழுது இங்கு இந்த வேல்யூ 20ஆக ஹைட் செய்து இருக்கின்றது. இங்கு எக்ஸ்பிரஷனுக்கு பிறகு யூஸ் செய்தால் எனக்கு இந்த வேல்யூ 20ஆக இங்கிருந்து ரிட்டர்ன் ஆக வேண்டும். கட்டாயமாக 20 வர வேண்டும். நீங்கள் 20 வருகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் என்றால் என்ன மற்றும் இந்த ப்ரீஃபிக்ஸ் என்றால் என்ன என்று புரிய வேண்டும். ப்ரீஃபிக்ஸ் என்றால் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றினை அல்லது ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆன உடன் அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூவினை அல்லது டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூவினை வெளியில் கொடுக்கும். போஸ்ட்ஃபிக்ஸில் அவ்வாறு நடைபெறாது. நாங்கள் எக்ஸ்பிரஷனில் வேல்யூவினை யூஸ் செய்த பிறகே இந்த வேல்யூவினை கொடுக்கும். இதுவே போஸ்ட்ஃபிக்ஸில் நடைபெறும். அதாவது உங்களுக்கு இங்கிருந்து இவ்வாறு செய்தாலும் வேலை இல்லை என்று புரியும். இங்கு இந்த b-இன் வேல்யூ ஸ்டில் 20ஆக இருப்பது ஆகும். இருப்பினும் b-இன் வேல்யூ அப்டேட் ஆகி இருக்கின்றது. இந்த அப்டேட் ஆன வேல்யூவினை இந்த எக்ஸ்பிரஷனினை யூஸ் செய்த பிறகே கொடுக்கின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இவை மிகவும் கடினமான ஒரு கான்செப்ட் இல்லை. ஆனால் இவை பிகினர்ஸ்களுக்கு புரிந்து கொள்ள சற்று கடினமான விடயங்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் நாங்கள் கதைக்க போகும் இந்த ப்ரீஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட், ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் என்றால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட், போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் என்றால் என்ன என்று சரியாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று கதைக்கும் விடயங்களில் ஏதாவது சிக்கல் இருந்தால் உங்களுக்கு நான் முன்னர் கூறியது போன்று இந்த ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் லிங்கினை பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த லிங்கிற்கு சென்று ரெஃபர் செய்து பார்க்க முடியும். இது போன்றே உங்களுக்கு கூகுள் சர்ச் செய்தும் பார்க்க முடியும். கூகுளில் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸுடன் இந்த விடயங்களை சரியாக விளக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து இந்த காம்பவுண்ட் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம்.